மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பசுபதி பார்த்திங்க அப்படின்னா 2வது நாளே ஜாமீன் வாங்கி வெளியே வந்துடுவாங்க. வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு நேராக காவேரி வீட்டுக்கு போய் வெறுப்பேற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கே காவேரி பார்த்திங்க அப்படின்னா பசுபதியை பார்த்தோன்னே ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவுற அந்த ஒரு கம்பியை எடுத்து பசுபதியவே குத்த போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பசுபதி மேலே ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா கோவமாக இருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையாக இங்கே போயிடு, உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான், உன்னால் என் வாழ்க்கையே நான் வந்து இழந்துட்டு நிற்கிறேன், இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கொலைவெறியோட பசுபதியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து தடுத்துடுறாங்க. பசுபதி வந்து இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டுக்கு போய் அங்கேயும் எல்லாத்தையும் வந்து நான் உடனே வெளியே வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்க. அப்போ வந்து விஜய் பார்த்திங்க அப்படின்னா வந்த உடனே பசுபதியை அடித்து கீழே தள்ளிடுறாங்க. பசுபதி வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. ராகினி எவ்வளோ தடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி உன்னால் ஏதாவது காவேரிக்கு பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு பசுபதியை மிரட்டி அங்கேருந்து அமுச்சிருவாங்க. பசுபதி பார்த்திங்க அப்படின்னா போகிறப்பே உங்கள் எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்லிடுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா திரும்ப பசுபதி வெளியே வந்துடுறாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா விஜயும் காவேரியும் சேராமல் இருக்கதான். அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே அவங்க 2 பேரும் சேரத்துக்கு யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இன்னும் அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்காங்கன்னு தான் தெரியல. ஸோ இந்த விஷயம் எப்படி முடிய போகுது, விஜய் வந்து எப்போ காவேரி கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.